உலகத்துல பல பேரோட வெற்றி கதைகளை நாம கேட்டிருப்போம். ஆனா ஒரு சாதாரண பையன் தன்னோட வியர்வையால மட்டுமே இந்த உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச கதை தெரியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பகுப்பாய்வு வெறும் கால்பந்தை பத்தி கிடையாது. இது ஒரு சினிமாத்தனமான நிஜ கதை. ஒரு மனுஷனோட அசைக்க முடியாத மன உறுதி வழிகளை எப்படி சாதனையா மாத்துச்சுன்னு பார்க்க போறோம். திறமையை விட உழைப்பு எப்படி ஒருத்தனை உச்சத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கான வாழ்வு உதாரணம் இதுதான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் பிரம்மாண்டமான பயணம். சரி, இப்போ நம்ம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்க. உன் கனவுகள் உன்னை பயமுறுத்தலைன்னா அது போதுமான அளவு பெரிய கனவு கிடையாது. இது சும்மா ஒரு சாதாரண மேற்கோள் கிடையாதுங்க. உலகத்தையே தன் காலடியில் கொண்டு வந்த ஒரு சாம்பியனோட தரக மந்திரம். அவரோட லட்சியம் எவ்வளோ பிரம்மாண்டமானது, எவ்வளோ பயங்கரமானதுன்னு இந்த ஒரு வரியிலே நமக்கு தெளிவாக புரியுது. நாம காண்ற கனவு நம்ம நிம்மதியாக தூங்க விடக்கூடாது, அது நம்மளை பயமுறுத்தணும். இந்த ஒரு விஷயம் தான் அவரை மற்றவங்ககிட்ட இருந்து தனித்து காட்டுது. இப்போ இதுல உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட தொடக்கத்துக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் நடுவில் இருக்கிற அந்த மலைக்க வைக்கிற முரண்பாடு தான். 1985 போர்ச்சுகல்ல வறுமை தாண்டவம் ஆடுற ஒரு மிக சாதாரணமான குடும்பம். அப்பா ஒரு தோட்டக்காரர், அம்மா ஒரு சமையல்காரர். ஆனா இன்னைக்கு அவர் ஒரு உலகளாவிய குளோபல் கால்பந்து ஐகான். வறுமையில பிறந்த ஒரு பையன் உலகத்தோட மிக விலை உயர்ந்த வீரராகவும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவும் உயர்ந்திருக்காருன்னா இந்த மேஜிக்லாம் கண்டிப்பா ஒரே ராத்திரியில நடந்துடல. 15 பொதுவாக 15 வயசுன்றது பசங்க ஜாலியாக விளையாடிட்டு சுற்றுற ஒரு பருவம் இல்லையா? ஆனால் ஒரு மிகப்பெரிய கனவு நெஞ்சுக்குள்ளே சுமந்துட்டு இருந்த அந்த சிறுவனோட வாழ்க்கையில் கரெக்டாக இந்த 15வது வயசில் ஒரு பெரிய இடி இறங்குச்சு. அவரோட ஒட்டுமொத்த கனவையே சுக்குநூறாக உடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் தடை வந்து நின்னுது. அந்த தடை என்னன்னு தெரியுமா? ரேசிங் ஹார்ட், அதாவது ரொம்ப வேகமாக துடிக்கிற இதயம். இந்த ஒரு தீவிரமான மருத்துவ குறைபாடு அவருக்கு இருக்கிறது அந்த 15 வயசுல தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஒரு கால்பந்து பிளேயருக்கு இதயம் எவ்வளோ வலிமையாக இருக்கணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த நோய் அவர் கால்பந்து விளையாடுறதே ரொம்ப கஷ்டமாக்கிடுச்சு. இதுதான் அவரோட வாழ்க்கையில முதல் மிகப்பெரிய சோதனை. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பயந்து போய் பின்வாங்கல, ரொம்ப துணிச்சலா ஒரு சர்ஜரி பண்ணிக்கிட்டாரு. மீண்டு வந்தாரு. அடுத்த செகண்டே தான் உசுரா நேசிச்ச அந்த மைதானத்துக்கே திரும்பினார். அந்த சின்ன வயசுலயே அவரோட அந்த தைரியம் இருக்கே, அது நிஜமாவே அசாத்தியமானது. அடுத்து இது எப்படி ஒரு பிரம்மாண்டமா மாறுதுன்னு பார்ப்போம். சர்ஜரி முடிஞ்சு மறுபடியும் களத்துல இறங்கின அந்த இளைஞரோட பயணம் எந்த இடத்துலயும் நிக்கவே இல்லை. ஸ்போர்ட்டிங் சிபி அப்படிங்கிற ஒரு கிளப்ல ஆரம்பிச்ச அந்த சின்ன தொடக்கம் அதுக்கப்புறம் உலகத்தோட மிகச்சிறந்த கிளப்புகளோட கதவுகள் எல்லாம் அவருக்காகவே திறந்தது. மான்செஸ்டர் யுனைடெட், அங்க தன்னை ஒரு சூப்பர் ஸ்டாரா நிரம்பிச்சாரு. அப்புறம் ரியல் மேட்ரிட், அங்க ஒரு வரலாற்று நாயகனாவே மாறினாரு. அதுக்கு பின்னாடி ஜுவென்டஸ், இப்படி உலகத்தோட முன்னணி அணிகள்ல அவரோட வேட்டை தொடர்ந்துச்சு. இது சும்மா ஒரு பயணம் கிடையாதுங்க, ஓய்வே இல்லாத சளைக்காத ஒரு மாபெரும் லட்சிய பயணம். அந்த பயணத்தோட ரிசல்ட் உலக கால்பந்தின் மிக உயரிய விருதான பேலன் டிஓர் விருதை 5 தடவை ஜெயிச்சிருக்கார். சர்வதேச அளவிலான போட்டிகளில் அதிக கோல்கள் அடிச்ச வீரர் அப்படிங்கிற ஒரு இமாலய சாதனை. அது மட்டுமா, உலகமெங்கும் பல சாம்பியன்ஷிப் பட்டங்கள். ஒவ்வொரு தடவை அவர் களத்தில் இறங்கும் போதும் ஒரு புது சரித்திரம் எழுதப்பட்டுச்சு. ஒரு ஹீரோவோட பயணத்தில் கிடைக்கிற உச்சக்கட்ட பரிசுகளை போல இந்த சாதனைகளை எல்லாம் அவர் தன் வசமாக்கிக்கிட்டார். தன்னோட அயராத உழைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் இது. இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே நிதானமா யோசிச்சு பார்ப்போம். இத்தனை சாதனைகள், இவ்வளோ பெரிய புகழ், உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச அந்த வீரம், இந்த மாபெரும் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ரகசியம் என்ன? அவரை மற்ற எல்லா பிளேயர்ஸ் கிட்ட இருந்து தனியா பிரிச்சு காட்டுறது எது? வெறும் பிறவித்திறமை மட்டும்தானா? கண்டிப்பா கிடையாது. அதையும் தாண்டின ஒரு பெரிய ரகசியம் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க மான்செஸ்டர் யுனைடெட் அணியில நடந்த இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நம்ம பார்த்தே ஆகணும். அவர் அந்த டீம்ல சேர்ந்த புதுசு. அன்னைக்கு நாளுக்கான பயிற்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு. மற்ற பிளேயர்ஸ் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. ஆனா மைதானத்துல அந்த அமைதியான ஜிம்முக்குள்ள ஒருத்தன் மட்டும் தனியா உடம்பெல்லாம் வியர்க்க விறுவிறுக்க வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தான். அது ரொனால்டோ தான். தன்னைத்தானே செதுக்கிக்கிற அந்த தனிமையான ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஹாலிவுட் ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட்ரி சீன் மாதிரி அப்படியே நம்ம கண் முன்னாடி விரியுது இல்லையா? சோ இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் கொடுத்த அந்த அழுத்தமான பதில் தான். ஜிம்ல வியர்த்து விறுவிறுக்க பயிற்சி பண்ணிட்டு இருந்த அவர்கிட்ட ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற அப்படின்னு மற்றவங்க கேட்டப்போ அவர் ரொம்ப தீர்க்கமா ஒன்று சொன்னார். நம்பர் 1 இடத்துக்கு வரணும்னா மற்றவங்க தூங்கும் போதும் ஓய்வு எடுக்கும் போதும் நான் உழைக்கணும். இதெல்லாம் ஒரு ரியல் சாம்பியனோட மைண்ட் செட். இதுதான் இந்த ஒட்டுமொத்த கதையோட உணர்வுபூர்வமான ஒரு மையப்புள்ளி. வாழ்க்கை பாடம், பயிற்சியே தெய்வம். அவரோட வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முதல் மிக முக்கியமான விஷயமே இதுதான். தொடர்ச்சியான பயிற்சி, அது மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரே ஆயுதம். இது மிகச்சிறப்பா எதை விளக்குதுன்னா, இயற்கையா நமக்கு கிடைக்கிற திறமைக்கும் நாம சிந்தும் வியர்வைக்கும் உள்ள வித்தியாசத்தை. திறமை உங்களை ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு கொண்டு போகலாம், ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம். ஆனா அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்க பல வருஷங்களுக்கு நிலையா நிக்கணும்னா அதுக்கு உங்களோட கடின உழைப்பு மட்டுமே கை கொடுக்கும். ரொனால்டோ இதை தன் வாழ்க்கையில அப்படியே நிரூபிச்சு காட்டியிருக்கார். திறமையோட மட்டும் நின்னுடாம தன்னோட உழைப்பால அந்த எல்லையை அவர் விரிவுபடுத்திக்கிட்டே போனார். அடுத்ததா அவரோட மன உறுதி.
தி மென்டல் கேம் ஒரு விளையாட்டு மைதானத்துல மட்டும் நடக்கிறது இல்லைங்க, அது மனசுக்குள்ளேயும் நடக்குது. ரொனால்டோ தோல்விகளை கண்டு ஒருபோதும் பயந்ததே கிடையாது. அவர் மேல எத்தனையோ கொடூரமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டப்போ அவர் வார்த்தைகளால பதில் சொல்லல, தன் கால்களால மைதானத்துல கோல்களா பதில் சொன்னார். எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நானே உலகின் சிறந்த வீரன் அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கை அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த அசுரத்தனமான நம்பிக்கையும் விமர்சனங்களை தனக்கான ஒரு உந்து சக்தியா மாத்தின கலையும் தான் பல இக்கட்டான போட்டிகள்ல அவரை வெற்றி பாதைக்கு கொண்டு போச்சு. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த கதையை, இந்த பயணத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். வறுமை, மருத்துவ பிரச்சனை, கடுமையான விமர்சனங்கள், இது எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு ஒருத்தரால நம்பர் 1 இடத்தை பிடிக்க முடியும்னா உங்க வாழ்க்கையிலையும் எத்தனையோ தடைகள் வரலாம். உங்களுடைய கனவுகளை அடைய மற்ற எல்லாரையும் விட கடினமா உழைக்க நீங்க தயாரா? மற்றவங்க தூங்கும் போதும் உங்களுக்கான வெற்றியை நோக்கி ஓட உங்களுக்கு தைரியம் இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த தைரியம் உங்ககிட்ட இருந்தா ரொனால்டோவை போல நீங்களும் உங்க வாழ்க்கையில நம்பர் 1 ஆக முடியும். உங்க கனவுகளுக்காக கடினமா உழைங்க. மீண்டும் அடுத்த பகுப்பாய்வு பதிவுல சந்திப்போம்.